வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் இந்த கந்தன் என்று உனக்கான ஒரு விஷயத்தை உன் முன்னால் சொல்ல வந்திருக்கிறேன். ஒருவருக்கான அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது என்பதனை உன்னிடத்தில் சொல்லிவிட நான் வந்திருக்கிறேன். என் குழந்தையே, யாருக்கு இந்த அழிவு காலம் ஆரம்பிக்கப் போகிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ என்னை தவறாக நினைத்தாலும் பரவாயில்லை. செவ்வாய்க்கிழமையின் விடியல் பொழுதில் கந்தன் நமக்கு நல்ல செய்தியை கொண்டு வருவார் என்று எதிர்பார்த்தால், கந்தனோ ஒருவரின் அழிவு காலத்தை நமக்கு தருகிறாரே என்று நீ நினைத்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏனென்றால் இன்று இதனை உனக்கு செய்துவிட வேண்டும் என்ற அவசியம் எனக்கு இருக்கிறது. இதை உடனடியாக உன் வாழ்க்கையில் நடத்திவிட வேண்டும் என்ற கட்டாயம் எனக்கு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அதை செய்யாமல் என்னால் ஒருபோதும் சென்றுவிட முடியாது. கந்தன் ஒரு காரியத்தை நடத்த வேண்டும் என்ற ஒரு முடிவோடு உன் முன்னால் வந்து நிற்கிறேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்காக நான் சரிபடுத்த எண்ணுகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள் இருக்கும் இந்த தேவைகளையும் இந்த சூழ்நிலைகளையும் என்னவென்றும் உணர்ந்தும் புரிந்தும் அவை ஒவ்வொன்றையும் உனக்காக நான் கொடுக்க நினைக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை நாளும் உனக்கு முன்னால் நின்று இந்த வாழ்க்கை கொடுத்திட்ட எல்லாமும் இந்த மனிதர்களினுடைய சோதனைகளினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்த பல விஷயங்களை எல்லாமும் மீண்டும் மீண்டும் உனக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியம். இவர்களுக்கான அழிவு காலத்தை அவர்களை தேடிக்கொண்டு விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த நேரமும் இந்த காலமும் இனி எப்பொழுதும் இந்த கந்தனின் அருளோடு உனக்கு எல்லாவற்றையும் சரியாக தரும் என்பதனை நீ மறக்காதே. நான் வருகிறேன், இந்த கந்தன் நான் வருகிறேன், உன் முன்னால் நிற்கிறேன். உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் யோசித்து கொண்டிருக்கும் இந்த காலம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை தேடி வந்து உன்னை முழுமையாக உருவாக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை தேடி வந்து எதையும் உனக்குள் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு இந்த கந்தன் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் ஒன்றுமில்லாததாகவே மாறிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒன்றுமில்லாத சூழ்நிலைகளாக இந்த வாழ்க்கை உனக்கு மாறிவிட்டது என்பதுதான் உண்மை. இத்தனைக்கும் காரணமாக இருக்கின்றவர்களை நாம் விட்டுவிடலாமா? என் பிள்ளை எவ்வளவோ முயற்சிகளை முன்னெடுத்து வைத்தும் எவ்வளவோ விஷயங்கள் தொடர்ச்சியாக இந்த வாழ்க்கையில் செய்தும் அதற்கான நல்லது கிடைக்காமல் அதற்கான வெற்றியை பெறாமல் இருக்கும் பொழுது இந்த கந்தன் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாதல்லவா? ஒவ்வொன்றையும் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு பார்த்து பார்த்து நான் தந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி எல்லாமும் உனக்கே என்றும் முழுமையான ஒரு நம்பிக்கையை கொண்டு உன்னை வழிநடத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு கிடைப்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எத்தனை காரணங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும். நல்லது நடக்கும் என்பதனை புரிந்தும் தெரிந்தும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் உணர்ந்தும் நீ எப்பொழுதும் போல பேரானந்தத்தோடு மீண்டும் உன் வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்படியானால் இதற்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய இவர்களை நாம் நிச்சயமாக வழி அனுப்பி வைக்கத்தான் வேண்டும். மீண்டும் மீண்டும் இவர்களை இந்த வாழ்க்கையில் நாம் தொடர்ந்து நிறுத்துவோமானால், மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் இவர்களுக்கு நாம் வாய்ப்பு கொடுப்போமானால், நமக்கு கிடைக்கும் பல துன்பங்களுக்கு இவர்களே காரணமாகி விடுவார்கள். அது மட்டுமல்லாமல் வாழ்க்கை முழுமைக்குமே இவர்களிலிருந்து கஷ்டத்தை மட்டுமே பெறுகின்றவராக நாம் இருந்து கொண்டிருப்போம் என்பதனை நீ மறக்காதே. நான் உடன் இருக்கிறேன் என்பதனை புரிந்தும் இந்த கந்தன் உன்னோடு வருகிறேன் என்பதனை தெரிந்தும் இனிமேலாவது நீ முழுக்க முழுக்க மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. சந்தோஷம் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷம் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை முழுக்க ஒவ்வொன்றையும் நாம் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும்.
எல்லாமும் உனக்கு என்ன தருகிறது என்ற ஒரு விளக்கம் உன்னிடம் இருக்க வேண்டும். சுற்றி இருக்கின்ற ஒவ்வொருவரை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் எப்பொழுதும் உன் மனதில் இருக்க வேண்டும். எதையும் கடந்து செல்கிறோம், ஆனால் புரிந்து செல்கிறோமா என்று கேட்டால் நிச்சயமாக அதை நீ தெளிவோடு வைத்திருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன்னுடைய மனதிற்குள் இருக்கும் எல்லாமுமாக இனி எப்பொழுதும் இந்த கந்தன் உன்னை உருவாக்குகிறேன் அல்லவா? உன்னை சுற்றி இருந்து நான் உனக்கு எதையும் கொண்டு வந்து சேர்க்கிறேன் அல்லவா? அடுத்தடுத்த நிலைகளோடு உன்னை நான் முழுமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு நான் எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. வாழ்க்கை முழுமையிலும் உனக்கு நான் தருகின்ற அத்தனை பாடங்களையும் நீ கவனமாக கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். என்ன நடக்கிறது என்பது எல்லாமும் நமக்கு தெரிந்துவிட்டது என்றால் இனி வரும் காலங்கள் நமக்கு எல்லாவற்றையும் முழுக்க முழுக்க சரியாக சொல்லிக் கொடுக்கும். முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையை உனக்கு கவனமாக நடத்தும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, ஒவ்வொரு நாளுமே நான் சொல்ல நினைப்பதை எல்லாமும் நீ எப்பொழுதும் போல தெளிவுபட உணர்ந்து கொள். ஒவ்வொரு முறையும் கந்தன் வரும்பொழுதெல்லாமும் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கவனமாக புரிந்து கொள்கிறேன். உன்னிடத்திலிருந்து என்னவெல்லாமும் இந்த வாழ்க்கையில் நீ இழந்திருக்கிறாய், எதையெல்லாமும் இந்த வாழ்க்கையில் நீ அடைந்திருக்கிறாய் என்பதனை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு விதமான புரிதல், ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு விதமான தெளிவு என்று ஒவ்வொன்றும் உன்னை இந்த வாழ்க்கையில் சரி செய்துவிட வேண்டும். முழுக்க முழுக்க உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் ஒரு விஷயமாக இந்த வாழ்க்கை உனக்கு இருக்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை நான் முழுமையாக உணர்கின்ற இந்த நாட்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு மேலும் மேலும் கவனமான ஒன்றை நிச்சயமாக தந்துவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன் மனதில் இருக்கும் எல்லாவற்றையும் நீ புரிந்து கொண்டாயானால், உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெரிந்து கொண்டாயானால், இந்த கந்தன் சொல்வதில் நீ கடந்து வந்த பாதையில் சந்தித்த ஒவ்வொரு மனிதர்களையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நீ சந்தித்த ஒவ்வொருவரையும் யார் என்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருப்பது போல இனி உனக்கு நடக்கும் இந்த தேவைகள் ஒவ்வொன்றும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை உருவாக்கும் என்பதனை நீ மறக்காதே. உன்னை உருவாக்கி உன்னை வழிநடத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. கலங்காமல் இரு, கந்தன் இருக்கிறேன், இனி எதற்கும் என் பிள்ளை, நீ தயங்காமல் இரு. உன்னிடத்தில் நின்று நான் எடுத்துச் சொல்லும் எல்லாமும் உனக்கு நிச்சயமாக நான் மதிப்பை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது. எந்த நேரமும் உனக்கு வேண்டியது போல ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கிறேன் என்பது இனி எப்பொழுதும் உனக்கு சரியாக புரியும். அப்படியானால் உன் வாழ்க்கையில் உன்னை அதிகமாக ஆட்டி படைக்கின்ற விஷயமான எதிர்மறை எண்ணங்கள் உன் வாழ்க்கையை விட்டு விலகி ஓட வேண்டும். எதிர்மறையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகிச் செல்ல வேண்டும். அது மட்டும் சரியாக இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு விலகிச் சென்று விட்டது என்றால் நிச்சயமாக உனக்கும் பல நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான நன்மைகள் எல்லாமும் உன்னை தேடி வருவதனை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்வாய். உன் வாழ்க்கையை விட்டு நான் இந்த எதிர்மறையான விஷயங்களை விரட்டி அடித்து விட்டேன் என்றாலே உன்னை தேடி இனி எந்த மனிதரும் தீமையான எண்ணங்களோடு உன்னை நெருங்க முடியாது. யாருக்கும் எந்த விஷயத்தையும் உன்னிடம் சொல்லும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மனதிற்குள் ஒரு பதற்ற உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். அவர்களை சுற்றி செய்யக்கூடிய எந்த ஒரு காரியங்களையும் இனி முழுக்க முழுக்க தெளிவாக செய்ய வேண்டும் என்ற எண்ண உணர்வு அவர்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது.
நல்லது நடக்க எந்த நாளும் உனக்கு நான் சரியாக துணை இருக்க உன்னோடு நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேவையில்லாமல் எதையும் நீ நினைத்து கலங்காமல் உனக்கென நான் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ உடனுக்குடன் சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். எப்பொழுதும் உனக்கு நன்மையே உருவாகும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.